Welcome to Meenafa Math. In the video, நம்ம properties of whole numbers ஓட continuation தான் பார்க்க போறோம். That is commutative property of whole numbers பத்தி தான் discuss பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So commutative property of whole numbersல first நம்ம பார்க்க போற operation addition பத்தி. So addition வந்து பாத்தீங்க அப்படின்னா additionல commutative property satisfy ஆகுதான்னு check பண்றதுக்காக for that we have to take two numbers from whole numbers. Say a and b னு ரெண்டு நம்பரை whole numbersல இருந்து நம்ம எடுத்துக்கிறேன். So இப்போ a வையும் b யையும் add பண்ணா a bன்றத first whole numbersல இருந்து எடுத்துக்கிறேன். So now a வையும் b யையும் add பண்ணா அதுல வர ஆன்சரும் அதே b வையும் a வையும் add பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சரும் ரெண்டுமே சேமா இருந்தா whole numbersல addition operation commutative property-ய satisfy பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா கிளியரா பார்த்துக்கலாம். Say நான் a is equal to 3 னு ஒரு நம்பரும் b is equal to 5 னு ஒரு நம்பரும் எடுத்துக்கிறேன். So இப்போ 3 plus 5 equals to 5 plus 3 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கணும். So 3 plus 5 of course 8. அதே மாதிரி 5 plus 3யும் 8 தான். So clearly 8 equal to 8 கிடைச்சிருக்கு. அப்போ addition is commutative for whole numbers அப்படின்னு சொல்லி நான் conclude பண்றேன். So similarly அடுத்து நம்ம பார்க்க போறது subtraction வந்து commutative-ஆ இருக்கான்னு செக் பண்ண போறோம். அதுக்கும் additionல பண்ண same process தான் பட் சில differences இந்த இடத்துல மேக் பண்ண போறோம். So இந்த இடத்துலயும் say a b னு ரெண்டு whole numbers நம்ம first எடுத்துக்கிறோம். So now whole numbersல a minus b equals to b minus a வா இருந்துச்சு அப்படின்னா subtraction is commutative for whole numbers. அதுவே a minus b is not equal to b minus a வா இருந்துச்சு அப்படின்னா whole numbersல subtraction operation commutative property-ய satisfy பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம conclude பண்ணிக்கலாம். So இதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். So first of all நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா a b ன்னு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். நீங்க same 3 and 5 எடுத்துக்கிட்டே பண்ணாலும் தப்பு கிடையாது. பட் நான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். So a is equal to 7, b is equal to 4 ன்னு எடுத்துக்கிறேன். So right now 7 minus 4 equals to 4 minus 7. So 7 minus 4 will gives you positive 3, that is plus 3. அதுவே 4 minus 7 will gives you negative 3. So clearly plus 3 is not equal to minus 3. இல்லையா? So அப்ப clearly subtraction is not commutative for whole numbers அப்படின்னு சொல்லி நம்மளால conclude பண்ண முடியும். So அடுத்து நம்ம பார்க்க போறது multiplication operation. So multiplication வந்து commutative-ஆ இருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா a b னு ரெண்டு நம்பர் from whole numbers-ல இருந்து எடுத்துக்கிறோம். So now a multiplied with b equals to b multiplied with a வா இருந்துச்சு அப்படின்னா then the multiplication operationல commutative property satisfy பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். If it is not equal then that is not satisfied, that is not commutative அப்படின்னு சொல்லி conclude பண்ண போறோம். So இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா a is equal to 2, b is equal to 9 ன்னு எடுத்துக்கிறேன். நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம் but the number should be belongs to whole numbers. So 2 times of 9 will gives you 9 times of 2 which is equal to இங்கே எனக்கு 18 கிடைக்குது, இங்கே எனக்கு 18 கிடைக்குது. So clearly ரெண்டுமே ஈக்குவலா கிடைக்கிறதுனால multiplication is commutative for whole numbers அப்படின்னு சொல்லி நால conclude பண்ண முடியும். So finally இப்போ நம்ம பார்க்க போறது division வந்து commutative-ஆ இல்லையான்னு செக் பண்ண போறோம். So division commutative property-யை satisfy பண்ணுதான்னு பார்க்கிறதுக்கு the same process தான் repeat பண்ண போறோம். So that is a b belongs to whole numbers-ல இருந்து எடுத்துக்கிறோம். So a divided by b equals to b divided by a வா இருந்தால் the division வந்து commutative-ஆ இருக்குன்னு அர்த்தம். அதே a divided b is not equal to b divided by a வா இருந்துச்சுன்னா division is not commutative-னு சொல்லலாம். So first நான் இந்த இடத்துல a க்கு பதிலா 3 னு ஒரு நம்பரையும் b க்கு பதிலா 6 ன்ற நம்பரையும் எடுத்துக்கிறேன். So இப்போ வந்து 3 divided by 6 equals to 6 divided by 3 னு சொல்லி நான் conclude பண்ணணும். கரெக்ட்டா? So இதை நான் சார்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு 1 times 2 times கிடைக்குது which is equal to நான் 0.5 ன்னு சொல்லி எழுதலாம். அதே இங்கே வந்து நான் சார்ட் அவுட் பண்ணும்போது I'll get 2. So என்னோட ஆன்சர் வந்து இங்கே வந்து எனக்கு 2 கிடைச்சிருக்கு. So clearly 0.5 is not equal to 2. So இது ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸ் கிடையாது. So என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா division is not commutative for whole numbers. Hope you understand this concept clearly. இதே closure property of whole numbers பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க and associative property of whole numbers பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.